कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया राम 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 योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया ஆயிரம் இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம் ஆயிரம் இதழ் தாமரை மலர் போல் அழகு ராம் सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया நான் உடல் அல்ல ஆத்மன் என்று உணர்
அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது நீ அந்த இடத்தை அடைவான் யோகி சொல்லியிருக்காரு. திரும்ப திரும்ப சொல்லிட்டு நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த உடல். அதான் சாமி திரும்ப சொன்னார், டோன்ட் லிமிட் திஸ் பகர் வித் திஸ் ஃபிசிக்கல் ஃப்ரேம், ஹி இஸ் எவ்ரிவேர். ஏங்க படைத்தவன் படைப்பிலெல்லாம் இருப்பாங்க. ஒரு தங்கத்தை வச்சு ஒரு நகை செய்கிறீங்க, அந்த நகையினுடைய எல்லா பகுதியிலையும் தங்கம் இருக்கலாம். தங்கத்தில் ஒரு நகை செய்கிறீங்க, அந்த நகையுடைய எந்த துண்டையும் வெட்டி பாருங்க, எல்லா துண்ணையும் நகை இருக்குங்களா? இந்த பிரம்மம் இதையெல்லாம் படைச்சிருக்கு. அப்போ பிரம்மம் இல்லாத ஒரு கூறு இருக்குமா? அதான் சாமி சொன்னார், கடவுளை தவிர இங்கே வேற என்ன இருக்குன்னு கேட்டார். இப்போ புரியுதா உங்களுக்கு? படைத்தவன் படைப்பு முழுக்க இருப்பான், எல்லாமே இறை சொரூபம். அதனால தான் ஒரு நாயை சா என்று யோகியால் கருத முடிஞ்சது. தான் வளர்த்த நாயை சாய்பாபா சாய்பாபா என்று அன்பு செய்ய முடிந்தது. அதுக்கு மீது அவ்வளவு ஒரு அன்பு பகவானால் காட்ட முடிஞ்சு. எதிர வந்திருந்த எல்லாரையும் சாமியால் நேசிக்க முடிஞ்சு. சாமிகிட்ட எந்த பேதமும் இல்லை. என் தந்தை அவரை அனுப்பி வைத்திருக்கிறார் சொல்லி எல்லாருக்கும் அருள் பாலித்தார். பகவான்கிட்ட எந்த பேதங்கள் ஒன்றும் கிடையாது. என் தந்தை அனுப்பி வைக்கிற எல்லாருக்கும் என்னுடைய ஆசிகள். இந்த அகண்டம் யாருங்க வரும்? அவன் எல்லாத்தையும் அவன் ஒருவன் தெய்வமாக பார்க்கிறானோ அவனுக்கு தான் இந்த பக்குவம் வரும். இந்த படைத்தவன் தான் படைப்புக்குள்ளே இருக்கிறான். ஒரு படைப்புக்குள்ளேயும் படைப்பவன் இருக்கிறான். அந்த 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 படைப்பவனை பார்க்கல. நம்முடைய வணக்கமே அதானங்க. இப்படி வணங்கும் போது என்னுள் இருக்கிற ஆத்மனும் உன்னில் இருக்கிற ஆத்மனும் அதெல்லாம் இப்படி இப்படி கிடையாது. இதெல்லாம் இப்போ வந்திருக்கு. இதுதான் நம்முடைய வணக்கம். ஏன்னா கரங்களை குறித்து மார்புக்கு நேரம் வைக்கிறோம். இங்கு என்ன உரைகிறதோ அதுதான் அங்கும் உரைகிறது. இது ஆத்ம வணக்கம். நம்ம கொடுக்குற வணக்கம் ஆத்மாவை வணங்குகிறது. இதான் நம்முடைய ஆத்ம வணக்கங்கள். இது புரிஞ்சுக்கணும். நம்முடைய வணக்கத்துக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது. Shri Ram Jai Ram Jai Jai Ram. Om Shri Ram Jai Ram Jai Jai Ram. Om Shri Ram Jai Ram Jai Jai Ram. योगी राम सूरत कुमार जय गुरु राम.